வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பிலிப் ஃபிஷரோட 15 கோல்டன் ரூல்ஸில் ரூல் நம்பர் 6லேருந்து 10 வரைக்கும் பார்ப்போம். ரூல் நம்பர் 6, ப்ராஃபிட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும் நிலை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஒரு கம்பெனிக்கு இன்று ப்ராஃபிட் வரும், ஆனால் நாளைக்கு ப்ராஃபிட் இன்னும் கூட அதிகமாகுமா, ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டிமாண்ட் அதிகமாக வருதா, காஸ்ட் கண்ட்ரோல் இருக்கா, கம்பெனி எஃபிஷியன்சியாக வேலை பண்ணுதா, ப்ராஃபிட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நல்ல ரிவார்டு வரும். ரூல் நம்பர் 7, கம்பெனி தன்னோட எம்ப்ளாயிஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. நல்ல கம்பெனினா ஒர்க்கர்ஸை தான் முதல்ல கேர் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் இல்லாமல் அமைதியான சூழலில் ஒர்க் நடக்கும். ட்ரைனிங் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸ்டாஃப் ஹாப்பியாக இல்லைன்னா ப்ரொடக்டிவிட்டி குறையும். எக்ஸாம்பிள் HDFC குரூப் ஸ்ட்ராங் எம்ப்ளாயி கல்ச்சரில் இருந்துச்சு. ICC கம்ப்ளைண்ட்ஸும் லோ மாரலாக இருந்துச்சு. ரூல் நம்பர் 8, எக்ஸிக்யூட்டிவ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஹை லெவல் மேனேஜ்மெண்ட் பீப்புள் கம்பெனியோட சக்ஸஸ்க்கு பேக் பண்ண இருப்பாங்க. ப்ரொமோஷன்ஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஸ்டே பண்ணுறாங்களா அல்லது லீவ் பண்ணுறாங்களா, அவுட் சைடில் இருந்து டேரக்டர்ஸ் கூடவே வந்தாங்கன்னா வார்னிங் சைன். இன்ஃபோசிஸில் ஃபவுண்டர்ஸ் எக்ஸிட் ஆன போது பர்ஃபார்மன்ஸ் லோ ஆகிடுச்சு. முன்னாடி கம்பெனியில் லீடர்ஷிப் ஸ்டேபிளாக இருந்தால் பிஸ்னஸ் கண்டினியூவாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ரூல் நம்பர் 9, மேனேஜ்மெண்ட்டுக்கு டெப்த் இருக்கா. ஒரே ஒரு சிஇஓவோட கம்பெனியை ஓடக்கூடாது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஸும் இருக்கணும். TCSல 3 CEOs ஆல் ப்ரொமோட்டட் ஃப்ரம் வித்தின் டாடா குரூப்ஸ். லாங் டேர்ம் இன்டர்னல் க்ரூமிங்காக இருக்கணும். டெப்த் இருக்கா இல்லையா பார்த்தா கம்பெனிக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். ரூல் நம்பர் 10, ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறாங்க. கம்பெனி ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ என்றால் போதாது, ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. காஸ்ட் அலாகேஷன் ப்ராப்பராக இருக்கா, எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரெவன்யூ கிளியராக ஸ்லிப் பண்ணுறாங்களா, ஃப்ராட் மிஸ்மேனேஜ்மெண்ட் அவாய்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா புவர் ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டியாக இருந்துச்சு. கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸும் லைஃப் ஸ்டைல் லோன்ஸு ஃபால்ஸ் மிக்ஸாக இருந்துச்சு. டிரான்ஸ்பரண்ட் அக்கௌண்டிங் இன்டர்னல் ஆடிட்ஸ் இருக்கும் கம்பெனி சேஃபாக இருக்கும்.